என்னம்மா பப்புனா கூப்பிட்டா வெளிநாட்டுல இருந்து வர்றேன். அப்பாவே ஐஸ்கிரீம். ஐயே ஐஸ் விக்கிறவனா? ஐஸ்கிரீம். ஓலைஸ் கப்பைஸ் பாலைஸ். தம்பி ஓலைஸ் கோலைஸ் பாலைஸ் கப்பைஸ். தம்பி ஓலைஸ் தம்பி சேனை சேனைஸா. ஏய் அந்த ஐஸ்ல வேணா. இருக்கு. ஐஸ் எவ்வளவுப்பா? ஐஸ் கம்மியான ரேட்டு. என்ன ரேட்டு? நான் தமிழ்நாட்டுல வியாபாரி இல்லை, நான் வெளிநாட்டு வியாபாரி. வெளிநாட்டு வியாபாரியா? கொஞ்சம் விலைக்கு தான் விற்கும். ஏய் கொஞ்சம் விலைக்கு தான் விற்கும். கொஞ்சம் விலைக்கு. நம்மகிட்ட இருக்கிற ஐஸ் நல்லா இருக்கும். வாங்கி சாப்பிட்டு என்னன்னா அப்படி ஐஸ் இருக்கு? ஓல் ஐஸ், ஐயா பால் ஐஸ், கோன் ஐஸ், கோன் ஐஸ், கப் ஐஸ், கப் ஐஸ், பல பால் ஐஸ் இருக்கா? பால் ஐஸ் இருக்கு. நம்மகிட்ட பால் ஐஸ் அப்படி இருக்கும். ரேட் எவ்வளவு? ரேட் 45 ரூபா. அப்படிதான் செல்லாது. அப்படி சொல்லக்கூடாது. 45. ஐயா நானே இந்த தமிழ்நாடு அல்ல, நம்ம வெளிநாடு. நான் ஹிந்திக்காரன், நான் தமிழ்நாடு வியாபாரி இல்லை, வெளிநாட்டு வியாபாரத்துக்கு வந்திருக்கேன். தம்பி நம்மளுக்கு தமிழ் புரியாது. 45 ரூபாய்க்கெல்லாம் கிடையாது. 1 ரூபா தான். 1 ரூபா தாவா? 1 ரூபா தான் தரேன். 1 ரூபா நம்ம ரேட்டு கட்டுப்படி ஆகாது, நம்ம ரேட்டு சாத்தி ஆகும். 1 ரூபா தான் போறேன். 1 ரூபா நாம வேணாமுங்க. ஐஸ் அந்த 45 ரூபா நிக்கி வித்தேன்னு வையே. வாங்கம்மா வாங்க, எப்படி வர வேண்டியதாம வந்திருக்கு, எப்படி நிக்கிறதாக்கமா நிக்குது. நீ ஒரு ஐஸ் 45 ரூபா சொன்னேன்னு வையே, ஒரு ஐஸ் கூட விக்காது. இது என்ன சொல்றீங்க தம்பி? இது ஐஸ் ஒண்டி மாதிரி தெரியலங்க, கேள்விப்பட்ட மாதிரி இருக்குங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க. ஐஸ் வாங்கம்மா வாங்க, எப்படி வர வேண்டியதாம வந்திருக்கு, எப்படி நிக்கிறதாக்கமா நிக்குது. ஐஸ் தம்பி இது உப்பு ஊத்தீங்களா? முன்னாடி உப்பு ஊத்த மாதிரி தெரியுது. உப்பு இல்லக்கே, ஐஸே வாரீங்க. ஐஸே ஐஸே அந்த பிள்ளைக்கு உங்க ஐஸை வச்சு விடுங்க. ஐஸே ஆமா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கோன் ஐஸ் இருந்தா கொடுங்க. வணக்கம். வாயில வாட்ல விடிய விடிய கோன் ஐஸ் வாயில நுழையாது. ஆத்தா உங்களுக்கு ஊம்புது. நல்லா 4 பேர் சும்மா தான் இருக்காங்க. உங்களை கும்பிடுது. வணக்கம் வணக்கம் வணக்கம். கும்பிடு நல்லா ஊழு தூத்து கும்பிடு. ஐஸே ஏய் ஒரு ஏரியாவுக்குள்ள வந்தா ஒரு தக்க வாயில வச்சு அடுத்துட்டு வைக்க கூடாது. நாம ஓயாம சப்புனாத்தா சவுண்ட் கேட்கும். ஓயாம சாப்பிடுனா வாய் ரொம்ப கிழிஞ்ச வாயா போயிடும். ஆமா இருக்கிற வாய் இந்த வாய் போதும். இதுக்கு மேல வாய் வச்சுன்னு வச்சுக்க, ஓ வாய் எப்படி போகும் தெரியுமா? ஐஸ்கிரீம் காய்கறியா? கிரீம் கிரீம் கிரீம். சரி கரீம். உன் ஐஸ் என்ன ஐஸ் சொல்லு. ஐஸ்கிரீம் நம்மகிட்ட பால் ஐஸ் இருக்கு, பால் ஐஸ், கப் ஐஸ் இருக்கு, கப் ஐஸ், கோன் ஐஸ் இருக்கு, கோன் ஐஸ், பல ஐஸ் இருக்கு, சேமியா ஐஸ், மாமி ஐஸ். சேமியா ஐஸ் சரி, அதெல்லாம் மாமி ஐஸ். மாமி ஐஸ் இருக்கு. மாமி ஐஸ் அது எப்படி இருக்கும்? அது இப்படி வளைஞ்சு கிடக்கும். மாமி ஐஸ் வளைஞ்செல்லாம் கிடக்காது, நீ ஒழுங்கா பாத்துருக்க மாட்டேன். மாமி ஐஸ் மாமி ஐஸ் அப்படியா இருக்கு? அப்படி இருக்காது. சப்பாத்தியா இருக்கும். அப்படி இருக்காதியா, முக்கோணமா இருக்கும். முக்கோணமா இருக்கும். முக்கோணமா இருக்கு, நடுவுல குச்சியை குத்தி இருப்பாங்க. இங்க இரு, உனக்கு ஐஸ பத்தி அப்ப நீங்களும் பல ஐஸ பார்த்தாலும். நான் பல ஐஸ பார்த்தேன், நீ மாமி ஐஸ சொன்னீல அதுக்கு சொல்லு. சரி ஐஸ் விக்க தெருவுக்குள்ள வந்து நீ முன்ன பின்ன ஆப்பத்தை பார்த்தது இல்லையா? ஆப்ப மெதுன்னு இருக்குமா, கிண்ணு இருக்குமா? ஒரு கடையில பார்த்தா ஆப்ப சிறுசா இருக்கு, ஒரு கடையில பார்த்தா அதோட கொஞ்சம் பெருசா இருக்கு, அதோட பெரிய பெரிய கடையில பார்த்தோம்னா முத்தோ தொண்டி இருக்கும். முத்தோ தொண்டி ஆப்ப போடுவாங்க. நான் பார்த்த ஆப்பம் பூரா அப்படிதான் இருந்துச்சு. என்ன அப்படி சொல்றேன்? ஐயோ நான் சொல்றேன், ஏன் ஆப்பத்தை வாங்கி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏங்க உங்க ஆப்பத்தை வாய் வச்சு பார்க்கலாமா? வாய் வச்சு பாக்குறீங்க? இல்ல இது வாய் வச்சு பாக்குற ஆப்பமா? அது இல்ல கேக்குறேன். ஒரு கடி கடிச்சுக்கிறேன்னு. கடிச்சா வலிக்கும். அப்புறம் கடிக்காம நக்கு வாங்கலாம் இல்லையா? ஆப்பத்தை ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்பத்துக்கே தெரியுதா முட்டாள் பையல? ஃபர்ஸ்ட் ஆப்பத்தை கையில வாங்கணும், அப்புறம் தடவணும், தடவிட்டு அப்புறம் புளியணும். ஏன் புளியணும் சொல்லு? ஏன் புளியணும்னா அது என்ன அதிகமா விட்டுருப்பாங்க, அதை புளிஞ்சுட்டா என்ன கீழே ஊத்திர, அதை புளிஞ்சோன்னு அதை புட்டு வாயில வைக்கணும். உனக்கு வாயில வைக்க தெரியுமா? என்னையா ஆப்ப வாயில வைக்கும் போது இப்படி வாய் நாக்கு வெளியே தள்ளுது. ஏங்க உங்க ஆப்பத்தோட விலை என்ன விலை? அப்படி கேக்குறீங்களா? உங்க ஐஸ் விலை என்ன விலை? ஏன் ஐஸோட விலை ஒரு ஐஸ் வந்து 35 ரூபா. 35 ரூபா. 35 ரூபாயா? என் ஆப்ப எவ்வளவு தெரியுமா? என் ஆப்பிள் 450 ரூபா. ஏங்க உங்க ஆப்ப எவ்வளவு நாளும் பரவாயில்ல, சரி எவ்வளவு காசு வேணா கொடுக்குறேன், சரி ஒரு ஆப்ப மட்டும் கொடுக்குறீங்களாம்மா?
இப்போ உனக்கு ஆப்ப வேணும். ஆமா ஆப்ப வேணும்னா யார உங்க ஆப்பத்தை நான் பார்க்காம போக மாட்டேன். உனக்கு ஆப்ப வேணும்னா ஓரமா உட்காரு. ஏங்க ஆப்பம்மா விளக்க பிச்சு பிஞ்சு வச்சுக்க. ஒரு ஆப்ப வேணும்னா இப்ப எனக்கு 500 ரூபாய் ஒரு காமிக்க விடுறேன். 500 ரூபாயா? இங்கே உனக்கு ஆப்ப உனக்கு முழுசா பார்க்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் காமிக்க முடியும். இதுக்கா ஓவரா காமிக்க முடியாது. சட்டி டேய் ஆப்பம் வச்சிருக்காங்களாம்டா. இங்க வர்றா பணம் நவ்வளவு பணம் வச்சிருக்கேன். ஏன் ஆப்பத்தை பார்க்காம போகவே மாட்டேன்டா. உன் ஐஸை ஓரமா கட்டிட்டு இரு. உன் ஐஸை ஓரமா வச்சுட்டு காசை பட்ட கொடு, நான் ஆப்பத்தை காமிக்கிறேன். மொத்த பணத்தையும் வச்சுக்கோங்க, எனக்கு ஆப்பத்தை மட்டும் காட்ட சொல்லுங்க. ஐஸ் வெட்டி ஓரம் தள்ளு. ஆப்பத்தை காட்டுங்க, நான் ஓட்டதுமே போயிடுறேன். தம்பி போயிடுறேன். தம்பி இங்க பாருங்க, இவங்க ஆப்பத்தை பாக்குறீங்களா? இவ்வளவு காசு எதுக்கு 150 ரூபா கொடுத்தா போதாதா? என்னடா சொல்றீங்க? ஏண்டா ஒரு ஆப்ப விக்கிற எவ்வளவு காசு போட்டு ஆப்ப விக்கிறாங்க. நீ வந்து இதுல தெரியுது 150 கிராக்கிட்டே நீ போயிருக்கிற. தம்பி இவங்க ஆப்பத்தை அன்னைக்கு ஒரு மாசம் முன்னாடி ஃப்ரீயாவே பார்த்தேன். ஆமா பிரியால பார்த்து படுத்து அப்படி உட்காந்துருக்கேன். நான் அப்பவே சொன்னேன் பிரியால பார்க்காதான்னு கேட்க மாட்டேன். இப்போ உங்களுக்கு ஐஸ் வைக்கணும். நான் யாரு தெரியுமா? நான் ஆப்பா வைக்கிற பிள்ளை, நான் ஆட்டா ஆடுற பொண்ணு. சரிங்க, அதனால நீங்க இருக்குது இந்த ஐஸ் இப்படி ஓரம் வச்சுட்டு உங்களுக்கு எனக்கு ஒற்றுமை இருக்கு. நீங்க வந்து ஆப்பத்தை ஆடி பாடி வைங்க, நானும் ஐஸ் ஆடி பாடி வைக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து இணைந்து ஆடி பாடி. இந்த ஊர்ல ஆப்பத்தை வைக்க நான் போவே மாட்டேன். நானும் ஐஸ் வைக்காம போக மாட்டேன். நான் தான் ஆப்பத்தை வைப்பேன், நான் தான் ஐஸ் வைப்பேன், நான் தான் செய்வேன், நான் தான் பண்ணுவேன், நான் தான் பண்ணுவேன். ஐஸ்கிரீம் ஆப்பா ஐஸ் ஆப்பா ஐஸ் ஆப்பா கோலப்படி பூதி ஆயி போச்சு கீரை முண்டை. ஆமா ஓ கோலப்படி கீழே மண்ணு ஒட்டாதான். புடிச்சு பார்த்தீங்கன்னா புல் தான் இருக்கும். உன் கோலப்படி அன்னைக்கு போற போக்கில் கீழே வந்து வச்சு கேள்விப்பட்டு எடுத்து ஒட்ட வச்சுட்டாரு. ஆக்சிடென்ட்ல ஒட்ட வச்சுட்டாரு. பலே அதனால நீங்களும் நானும் சேர்ந்து இந்த இடத்துல சேர்ந்து ஆளுக்கு ஒரு பக்கம் வியாபாரத்தை பார்ப்போம். ஆமா ஏன்னா வியாபாரமா நடக்கணும், பேச்சாப்புல இருக்கணும். என்கிட்ட உங்க சாமானு காலியானா சரிக்கேன், ஏன் சாமானு காலியானா சரி, ஏன் சாமா அவ்வளவு செய்ய காலி ஆகாதுங்க. நீங்க எப்படித்தான் அப்புறம் எவ்வளவுதான் குள்ள ஊத்துனாலும் அது பொங்கி பொங்கி வருவழிஞ்சு காலையெல்லாம் ஆகாது. அப்படிங்களாக்க சரிங்க, ஒன்னும் பிரச்சனை. உங்க ஐஸ் படி ஓரது இல்லைங்க. ஆமாங்க இது பின்னாடி தளத்துக்கு என்ன இருக்குது? பின்னாடி தள்ள சொல்றேன் போய் கோபப்படுறாரு. இருக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இது என்ன வெட்டி? இது கருப்பு வெட்டி. ஏய் ஒன்னு அவுத்து போடு, இல்லாட்டி டவுசர் உனக்காண்டி அவுத்து இப்படி இருமா. நீ சொல்லி அவுத்து போடாம நான் இருப்பேனா? அடே அவுத்து எங்கிட்டுமா போடு போடவா? மேல போடு. மேல போடவா? போட்டேமா. ஐயோ அது எடியா? தோல்ல போடியா? தோல்ல போடவாமா? இதை எடுத்து தோல்ல போடாத, கழுத்துல போடு. கழுத்துல போடவா? அடே பத்திர பிடிச்சவனே, இடுப்புல கட்டுறா. இடுப்புல கட்டவா? இது கட்டறே பாருமா. இரு கட்டிக்கிறேன். இழுத்து பிடிச்சு கட்டறா. இழுத்து பிடிச்சு கட்டறா. டேய் யூடியூப் ஒண்ணு பிரச்சனை இல்ல, எனக்கு நான் விட மாட்டேன். ஆமா இருக்கட்டுங்க. போடு 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 போடு. சறுக்கனு நச்சு சுருக்கனு போட்டு போறத காரணத்தினால எப்படி தெரியுமாங்க? வா 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 சிங்கமரவர் படை வருது, சிங்கமரவர் படை வருது, செம்மதூரை மதரினிலே சிங்கமரவர் படை வருது, செம்மதூரை நகரினிலே தங்க மகனா தேவரன்று, தங்க மகனா தேவரன்று சிங்கமடி நாட்டி வரோம். சிங்கமரவர் படை வருது, செம்மதூரை நகரினிலே தங்க மகனா தேவருக்கு. என்ன பண்ற பொண்ணு? ஆனா டான்ஸ்கார பிள்ளை போட்டா இந்த பிள்ளைய மட்டும் போடணும். என்ன மட்டும் குத்து நீ. ஆனா அப்படி ஒரு டான்ஸ்கார வாழ்க்கையில இங்க போ. ஏய் என்னையா ஐஸ் ஒன்
அப்ப 2 ஐஸ் ஒன்று அப்ப 2 சிங்கம் வர்றவர் பாட வருது. தாளத்தை கொடு வலிப்பு வந்துச்சு. அந்த பிள்ளை கொண்டு போய் எதுல போய் அங்க நிக்காது மசா வந்தா நிக்கும். தலையை பிடிச்சி மறுபடியும் வந்துச்சு. போடு போடு போடு. சிங்கமரவர் படை வருது. பாலை கொடுத்து அமத்துமா. சாமி உனக்கு என்ன வேணும்? கொஞ்சம் பால் வேணும். நான் எனக்கு வேணும். பொசுக்கு போட்டு வச்சா வேற கட்டா பரவாயில்ல. இத்தனை வாய்க்கு பால் கேட்கறது எப்படி இருக்குது? ஏன் கொடுத்தா என்னவா கொஞ்சம் லேசா நானும் சவளை பாஞ்சு கிடைக்கல. அண்ணா தாடுதா என்னத்தாடு ராவத்துக்கோ ஒத்துக்கோ நாட்டு வெங்கராவத்துக்கோ. வைக்காத அவனுக்கு வலிப்பு வருது. அவன் வாயில மூத்தத்தை பெஞ்சு விடுமா அப்படின்னா விடு. மூஞ்சி விடு பெஞ்சு விடு. இப்ப அப்படி உட்காரு. இன்னும் விட்டுரு. இப்ப விட்டுரு பாத்தியா சொல்லல விட்டுரு. இந்த பார்த்த உடனே வாய பாரு பண்ணி பிய்யுதுன்னு மாதிரி சரியா வச்சா எனக்கு தெரியும். கடலை கொல்ல ஒரத்தில காட பூரா ரெண்டு இந்த காட பூரா கலந்துடனே. சுருக்குன்னு போடுற நமக்கு தனித்தனியா போட போறோம். ஆமாங்க. அண்ணாத்த பாத்தையா அண்ணாத்த கேக்கேனா பட்டாம்பூச்சினி நீ கொட்டாங்கூச்சினி நீ பட்டாம்பூச்சினி பட்டாம்பூச்சினி பல பல நீ சொல்லிக்கிற பருவ கண்ணாடி பக்குவமா வந்து நில்லே மாமா முன்னாடி அழகே அழகே உன்னை நான் மனதிலாக்கவா ஒன்னு சொன்னலும்
சொத்துக்காக ஆசைப்பட்ட நீ அவன் கூட புனியே சொந்தமாக மனசு புரியாம அவன் கூட புனியே ஊருக்கு வந்தா போதே நீ அவன் கூட போயிட்டியே ஊருக்கு வந்தா பார்த்த போது அவன் கூட புனியே சிச்சி 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 யோனிச்சி சிச்சி சைக்கிள் ஓடிச்சி சிச்சி சைக்கிள் ஓடிச்சி குளிக்க வச்ச கொக்கா கோலா போலே குளிக்க வச்ச கொக்கா கோலா போலே சாயங்கால வேலே பொங்கி வந்தாலே அடி குளிக்க வச்ச அடி கொக்கா கோலா அடி குளிக்க வச்ச கொக்கா கோலா போலே சாயங்கால வேலே பொங்கி வந்தாலே நெட்டரிப்ப சூப்பராச்சிடா திருவாலை தேரே பக்கவாடி திருவிழா உனக்கு வைக்கவாடி திருவாரூர் தேரே பக்கமாடி திருவிழா உனக்கு வைக்கவாடி மமத மதுர மன்னவாடா சிலையா நிக்கிறேன் தென்காசி போவோம் வரையா சிவனே உனக்கு துணையா மதுரைக்கு போவோம் வரையா அங்கே கிட்டி முழங்குது கருப்பசாமி தங்க கால சொல்லுது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க காலத்தை மின்னுது அந்து குடிச்சாமி மதியாதை அந்து என்னது நீ என்ன ஆம்பளை போடுற அப்புறம் நீ ஆம்பளை தான் கொண்டு வரலாம் என்கிட்ட வர வேண்டியதானே ஒன்று காலையில வாரு காலையில உன் புருஷன் போயிடுறேன் ஏதாவது நமக்குள்ள கட்டுவியா ஆமா இருந்த எங்க இன்னும் ஒரே ஆட்டம் உக்காந்து யோசிப்பாங்கலாம் இவங்க யோசிச்சுக்கிட்டு உட்காருவாங்கலாம் உட்காந்து யோசிப்பாங்களா இப்ப யோசிச்சுட்டு உட்காருவாங்களா இப்பெல்லாம் பண்ணா அந்த பிள்ளைக்கு கிழிஞ்சு போகுமே ட்ரெஸ் உட்காந்து உட்காந்து யோசிப்பாளா இவ யோசிச்சுக்கிட்டு ஏய் சைக்கிளு அங்க பாரு எது தெரியுதானு பாரு இது போட்டாரா அடா இந்த செல்ல வச்சு போட்டாரா நல்லா நல்லா தூக்குமா இன்னும் கொஞ்சம் தூக்குமா தூக்குமா நல்லா கிட்ட நல்லா ஏன் மொத்தத்தை பெஞ்சு விட்டுறாம செல்லு போயிரு வாய் நிறைஞ்சு போகும்டாடே மூத்திர கவுல் அடிக்குது மேல உட்காந்து யோசிப்பாங்களா யோசிச்சுட்டு உட்காருவாங்க
திரும்ப சொல்லு. நல்லாவே ஆடுறீங்க, நல்லாவே பாடுறீங்க. சரிங்க. நான் உங்களை காதல் பண்ணலாம்னு இருக்கேன். காதல்னா என்ன? காதல்னு அங்கே வா சொல்கிறேன், பக்கத்தில் வாங்க. காய் அடிக்கிற கூட்டி போயிடும். ஏய் விடு, அது மொத்தத்தை குடிச்சிட்டு போயிடும். அது மூத்தத்தை குடிச்சு போயிருமா? ஆமா, அது சும்மா ஒரு மொத்தத்தை குடிச்சது வாட்டில் போயிடும். இந்த கெடா தவிர்ப்பா பாக்கட்ட கெல்ட் கெட மாதிரி இருக்கு. புழு உனக்கு உறுப்பு தள்ளி நீ பேசாம இருக்கு. இந்த மொத்தத்தை குடிக்க வருவாரு. சரி, காதல் எப்படி காதல் சொல்லுங்க. அதனால என்னோட காதல் எப்படிப்பட்ட காதல்னா, அந்த அத்தம்மாளி செப்பு சிலை நானே அடி அத்த மகளே ஆசை செப்பு சிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னங்கோலையே. அத்த மகளே உன்னை பார்த்தவுடன் ஆசைப்பட்ட செப்பு சிலை. அடி அத்த மகளே ஆசை செப்பு சிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னங்கோலையே. மாமரத்து மாங்கலேந்து செவந்தது போல எம்முகம் ஜொலிக்குதடி. மத்த நானும் காத்திருக்கு மணிக்கணக்கா என் மனமும் வலிக்குதடி. உன் கண்ணில் ஒரு பார்வை என்ன பார்க்காதே. உள்ளுக்குள்ள சாகு ரெண்டு சைக்கியமா மந்தி அடியத்த மகனே செப்பு உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னங்கோலையே. ஆத்தங்கர ஓரத்தில் தன்னையை விட்டு விட்டு எனக்காக காத்திருந்து உனக்காக காத்திருந்த அடி அம்மக்கர ஓரத்தில் கண்ணனியை நீ வந்து கட்டினையும் அணைச்சிக்கிட்டு என்ன கட்டினையும் அணைச்சுக்கிட்ட. நினைத்து பாரடி ஒரு நிமிஷம். மாமே நினைப்பு பல வருஷம். அடி நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம். மாமே நினைப்பு பல வருஷம். அடி அத்த மகளே செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னங்கோலையே. பள்ளிக்கூடம் போகும்போது ஒரு கண்ணில் பார்த்ததை இன்னும் நானும் மறக்கலையே. அட இன்னும் நானு மறக்கலையே. அடி நெஞ்சுக்குள்ள கோயில் கட்டி நிற்க ஒரு பூசை செஞ்ச சாமிக்கு இந்த தெரியும் அடி. அந்த சாமி கிட்ட தெரியுமடி. உறவு தடுக்குது ஒரு நிமிஷம். மாமே நினைப்பு பல வருஷம். உறவு தடுக்குது ஒரு நிமிஷம். சைக்கிள் நினைப்பு பல வருஷம். அடி அத்த மகளே ராகி செப்பு சீலை உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னங்கோலையே. அடி அத்த மகளே ஆசை செப்பு சீலை உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னங்கோலையே. ஏன் கதை எப்படி கதை தெரியுமா? ஏன் கதை சொல்லட்டுமா? மெய்சிலண்ணே, எப்படிப்பட்ட காதல் உங்க காதல்? நான் காதல் பண்ண போறேன். பண்ணுங்க. அவரை கேட்போம். அவர் கேட்டுதான் பண்ணீங்களா? ஏன்னா அவர் தான் முதல் புருஷன். அப்படியா? முதல் புருஷனா? கரெக்டா இருப்பாங்க. அப்ப ஓம் புருஷன் ராசாவி என்ன தெரியலையா, சின்ன ரோசாப்பு என்ன புரியலையா. ராஜாவே என்ன தெரியலையா, சின்ன ரோசாப்பூ என்ன புரியலையா. ராசாவி என்ன தெரியலையா, சின்ன ரோசாப்பு என்ன புரியலையா. அந்த உச்சி நல்ல கிணறிவு தெரியலையா, என்ன ஓர கண்ணா தரிச்ச நினைவில்லையா. தெரிஞ்சிருந்தோ என்ன மறுக்கிறியா, இல்ல தெரியாம தான் நின்னு தடுக்கிறியா. ராசாத்தி உன்னை தெரியா
வச்சு இப்போ நான் சொல்லிட்டு போயிடுறேன். எனக்கு 500 அம்பளிப்பு வாரி வணங்கிய அன்னை பாசத்து மரியாதைக்குரிய ஐலாநல்லூரை சேர்ந்த 5 ஸ்டார் குரூப் டிஎஸ்பி லில்லி கிரேஸ் சார்பாக அருமை அம்மா சார்பாக எனக்கு 500 அம்பளிப்பு அளித்திருக்கார்கள். 500 அம்பளிப்பு வழங்கிய டிஎஸ்பி லில்லி கிரேஸ் அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நேதாஜி புரட்சிப்படை இளைஞர்கள் சார்பாக இங்கே டான்ஸ் ஆடிய அக்கா அவர்களுக்கு 200 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அன்பளிப்பது அன்புறதுக்கு நன்றி. நன்றிக்கு வணக்கம்.